இது எப்படி அந்த சுத்து விழுந்துச்சு வலையில? வேற விளையாட முறுக்கி வேற விளையாட சேர்ந்தா முறுக்கிடும். இப்படி ஆயிருமா அந்த மாதிரி? 6 மாதத்துக்கு ஒரு தரம் காற்று மாறும். சரி, இப்போ காற்று மாறினோன்னா நீர்வாடு வரும். அது வரையில் ஒரு வலையாக பின்னி முறுக்கறிச்சு உள்ள இதுக்கு மீனுக்கு போட்டிருக்குது. நண்டு வரல, வலை முறுக்கிட்டா நண்டு வராது. வலை முறுக்கிட்டா நண்டு வராது. வலை தெளிவாக இருந்தால் தான் நண்டு வரும். இப்போ ஒரு வாரமாச்சு. சரி, இந்த முறுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 2 வலை தான் எடுக்க முடியும். ஒரு வாரம் ஆயிரம் எடுக்கிறது. ஒரு நாளைக்கு 2 தான் எடுக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் வணக்கம். காற்று மாறினதுனால வலைகளில் முறுக்கு ஏற்பட்டுச்சுங்க. அப்படி முறுக்கு ஏற்பட்ட வலைகளை 4-5 பேர் சேர்ந்து தான் அந்த முறுக்கை தெளிவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு வாரம் முன்னாடி ஒரு 30 வலைக்கு மேலே முறுக்கு ஏறிடுச்சான். அதை தான் நம்ம மீனவர்கள் வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மீனவர்கள் வலைகளில் வர்ற மீன்கள் மற்றும் நண்டுகளை மட்டும்தான் கவனிக்கணுமே தவிர அவங்களுக்கு ஏற்படுற சிரமங்களை அதிகபட்சம் நம்மளுக்கு தெரிய வர்றதில்லை. ஆமாங்க, நண்டுக்காக விட்டிருந்த வலைகளில் 30 வலைகள் மொத்தமாக முறுக்கேறிடுச்சு. 3 நாளாக தொடர்ச்சியாக முறுக்குகளை சரி செஞ்சுமே 7-8 வலைகள் தான் சரி செஞ்சுருக்காங்க. இன்னுமே 20-25 வலைகள் வந்து மிச்சம் இருக்குங்க. இது வந்து ஒரு ஆள் 2 ஆள் மட்டுமே செய்ய முடியாது. கிட்டத்தட்ட 4 பேர் வரைக்கும் தேவைப்படுதுங்க இந்த வேலையை செய்கிறதுக்கு. பாருங்களேன், நண்டுக்காக வலை விட்டால் இந்த மாதிரி முறுக்கேறிடுச்சு. இது எதனால் ஏற்படுதுன்னா, நீர்வாடு மாறும்போது இந்த மாதிரி வலைகள் முறுக்கேறணும்னு சொல்கிறாங்க. இந்த முறுக்குகள்லாம் சரி செஞ்சால் தான் அடுத்து போய் வலை விட்டு நண்டுகளை பிடிக்க முடியும். இது ரொம்ப சிரமமான வேலை தாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, சரி செஞ்சால் மட்டும்தான் அடுத்த நண்டு வலைக்கு விட முடியும். அண்ணே வணக்கண்ணே. உங்கள் பேருண்ணே? என் பேர் கண்ணன். கண்ணனா? இது எப்படி அந்த சுத்து விழுந்துச்சு வலையில? வேற விளையாட முறுக்கி வேற விளையாட சேர்ந்தா முறுக்கிடும். இப்படி ஆயிருமா அந்த மாதிரி? நீவாடு சரி, முறுக்கி. இந்த மாதிரி சுற்றும் போது பின்னது ஆட்டோமேட்டிக்காக வந்துருமாண்ணே? காற்று 6 மாதத்துக்கு ஒரு தரம் காற்று மாறும். சரி, இப்போ காற்று மாறினோன்னா நீர்வாடு வரும். அது வரையில் ஒரு வலையாக பின்னி முறுக்கறிச்சு உள்ள இதுக்கு மீனுக்கு போட்டிருக்குது. நண்டு வலை. இதில் இப்போ பாடு வந்துச்சா வரலையாண்ணே? பாடு வரல, வலை முறுக்கிட்டா நண்டு வராது. வலை முறுக்கிட்டா நண்டு வராது. வலை தெளிவாக இருந்தால் தான் நண்டு வரும். இப்போ இதோட 2 வலை இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சானே? உள்ள 30 வலையுமே இப்படி 30 வலையுமே. அதை அப்போ ஒரே நீங்கள் தான் போட்டிருப்பீங்களா இல்லை வேற ஒரு ஆளுக்கு போட்டது மொத்தமாக முறுக்கிடுமா? மற்ற பக்கத்தில் மற்ற ஆள் வளைக்கிருந்தாலும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா 2 சைடுமே முடியும். இது இப்போ நேற்று போட்டதானே இல்லை? இது போட்டு இப்போ ஒரு வாரமாச்சு. சரி, இந்த முறுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 2 வலை தான் எடுக்க முடியும். ஒரு வாரம் ஆயிரம் எடுக்கிறது. ஒரு நாளைக்கு 2 தான் எடுக்கலாம். ஏன்னா போய் வலையை விட்டு வந்து பாடும் இல்லை, வேலையும் வச்சிருச்சா? இதெல்லாம் ரெகுலராக நடக்கிறதானே? காற்று ஏதாவது மாறிச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி நடக்கும். காற்று மாறிச்சுன்னா வலை முறுக்கிக்கிறோம். நிறைய பேர் இந்த மாதிரி முறுக்கு இருப்பாங்களோ? வரிசை அவ்வளோ வரைய கட்டியிருக்க? நிறைய எவ்வளோ இருக்கேன். இது மாதிரி அடிக்கடி நிகழும்போது மீனவர்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே பாதிப்புக்குள்ளாகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அன்றாட வாழ்க்கையும் கேள்விக்குறியாகுதுங்க.